வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். பலாப்பழத்தில் ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நேந்திரம் பழத்தில் செய்கிற வாழைக்காய் அப்பத்தை நம்ம பலாப்பழத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு மைதா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இனிப்பு நம்ம பலாப்பழத்தோட சுவையை பொறுத்து இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்ல இனிப்பாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் மட்டும் இனிப்பு சேர்த்துக்கிறேன். அதோட சுவை கம்மியாக இருக்குதுன்னா எக்ஸ்ட்ராவாக இனிப்பு ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 2 ஸ்பூன் வறுத்த அரிசி மாவு, அதோட கூடவே 2 கரண்டி தோசை மாவு அதையும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது நம்ம ஆப்ப சோடாலாம் சேர்ப்போம்ல, அது ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு, இனிப்பு எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம ஒரு பிஞ்ச் போல் தூள் உப்பையும் சேர்த்துட்டு, ஒரு 3/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்லா விஸ்கு வச்சு ஒன்று போல் அடித்து கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே கலர் எதுவும் சேர்க்கலை. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இருக்கும்போதே நமக்கு அந்த பக்குவம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பஜ்ஜி மாவெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கெட்டியாக நமக்கு பலாப்பழத்தில் நல்லா இந்த மாவு கோட்டாகி வர்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ரொம்ப டைட்டாக இருக்கறனால ஒரு ஸ்பூன் போல் தண்ணி எகெயின் ஆட் பண்ணி நல்ல ஒரு மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஒன்று போல் கலந்து நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இலக்கமாக வந்துருச்சு. கட்டிகள் இல்லாமல் நல்லா அடித்து கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 1/2 hour மினிமம் ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். 2 மணி நேரம் இருந்தாலும் தப்பே இல்லை. அப்போ நமக்கு நல்ல உப்பி வரும். அவ்வளோதான். இதை நான் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சிட்றேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அதில் நனைச்சி போடுற பலா சொலைகளை எடுத்துட்டு, அந்த சொலைகளை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கலாம். நேந்திரம் பழம் இருந்தால் மட்டும்தான் வாழைக்காப்பை சுட முடியும்னு இல்லாமல், நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற பலா சொலைகள்லையும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டீக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்குங்க. இந்த மாதிரி கொட்டையை எடுத்துட்டு இதை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 4ஆ 3ஆக கூட பீஸ் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு 2 பீஸாக போட்டு எடுத்துக்கிறேன். இல்லை நீளமாக ஸ்ட்ரைப்ஸாக போட்டு பிள்ளைங்களுக்கு ஃபிங்கர்ஸ் மாதிரி நினச்சி போட்டு கொடுத்தாலும் ஓகே தான். அப்படின்னாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஷேப்ஸ் நம்ம விருப்பம் தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பழைய சொலைகள் எல்லாத்தையுமே இதே மாதிரி 2 கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மாவும் நல்லா ரெஸ்டானதை எடுத்து நம்ம பலா சொலைகளை இதில் நனைச்சி பார்க்கலாம். நமக்கு மாவு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் வந்திருக்கும். அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பலா சொலைகளை அதில் டிப் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற வரைக்கும் நனைச்சி எடுத்துகிட்டு, காஞ்சிருக்கிற எண்ணெயை லோ மீடியம் ஃப்ளேமுக்கு டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம நனைச்ச சொலைகளை அதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அது உப்பி நல்லா பபிள் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எகெயின் திருப்பி போட்டு நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சொலைகள் நல்லா சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஆல்ரெடி பலாசொலை இனிப்பாக இருக்கும். அதோட நாம் கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதோடு சேர்ந்து அந்த டேஸ்ட் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு சில டேஸ்ட்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோன்னு ஃபீல் பண்ணும்போது கிடைக்கிறதுல அதே டேஸ்ட்டை நம்மளால் கெயின் பண்ண முடியும்னா ரொம்பவே விரும்பி செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக நம்மளுடைய சக்கை அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேட்ச் இதில் இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு எகெயின் நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டு எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கூட இழுக்காதுங்க. எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். அடுத்தடுத்த பேட்சஸ் போட்டு நம்ம எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.